எல்லோருக்கும் மாலை வணக்கம். இன்றைய அழகான மாலை பொழுதில் அறிவுக்கு வந்தோர் வாசிக்கானது எனும் ஒரு அற்புதமான ஒரு நூலை எழுத்தாளர் திப்பு அவர்கள் எழுதியிருக்கிறார். அதை வெளியிட்டு சிறப்பு செய்ய விருந்தினர்களாக வந்திருக்கும் மதிப்பிற்குரிய ஐயா பரிணாமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நூல் வெளியிட்டு சிறப்பு செய்ய ஐயா பரிணாமன் அவர்களை மேடையில் அமர வைக்கிறோம். அந்த நூலை பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் எனது ஆசான் இந்திரன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் திருவாளர் அன்பு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் ரதன் சந்திரசேகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் நூலாசிரியரான எழுத்தாளர் திப்பு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்க்கை என்பது ஒரு வித்தியாசமான போக்கு. இயங்குதல் மட்டுமே வாழ்தல் என்ற தத்துவ கோட்பாட்டில் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆன்மாவும் ஏதோ ஒன்றை சுற்றி இந்த உலகம் முடியும் வரை அல்லது அந்த ஆன்மாவின் ஆயுள் முடியும் வரை இந்த உலகம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்பதை நம்புகிறது. அந்த தத்துவியல் கோட்பாடுகளின் அடிப்படை, அந்த கட்டமைப்புகளின்படி தனது எண்ணங்களின் வழியே இந்த உலகத்தை எவ்வாறு அணுகியிருக்கிறார் திப்பு அவர்கள் என்பதை இந்த நூல் ஒரு சிறுகதையோ ஒரு நாவலோ ஒரு கட்டுரையோ அல்லது எந்தவித வகைமைக்குள்ளும் அடங்காத ஒரு நூல். அதற்காகத்தான் அதற்கு அறிவுக்கு வந்தோர் வாசிக்கானது என்று பெயர் வைத்திருக்கிறோம். அந்த நூலை இந்த மாலை வேளையில் வெளியிடுவதில் மிக பெருமை அடைகிறோம். சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக எழுத்துலக ஜாம்பவான் ஜெயகாந்தன் அவர்களின் அருகாமையிலேயே தன் வாழ்வை ஒப்படைத்துக் கொண்ட திப்பு அவர்களின் வாழ்வியல் குறித்து எழுதப்பட்ட இந்த நூல் இந்த அழகான மாலை பொழுதில் உங்கள் முன்னே வெளியிட காத்திருக்கிறது. இப்பொழுது நூல் வெளியீடு இனிதே தொடங்குகிறது. அதன் முதல் நிகழ்வாக இந்த நூல் வெளியீடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.